ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான பேபி ஃபுட் தான் பார்க்க போகிறோம். உங்கள் குழந்தை இட்லி தோசை சாப்பிட்லையா? அப்போ இந்த மாதிரி தோசை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல் நாள் நைட்டேவும் 1 டம்ளர் பாசிப்பயிறு, 1/4 டம்ளர் பச்சரிசி நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லாவே ஊறி வந்திருக்கு. இதெல்லாம் ஊறினா போதும், ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊறிருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதுக்கு தேவையான என்னென்ன போட்டு அரைக்கணும்னு பார்ப்போம். கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு பச்சை மிளகா. உங்கள் பேபி காரம் சாப்பிட்லன்னா பாதி பச்சை மிளகா போடலாம். கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. பாருங்கள் எப்படி அரைச்சிருக்குன்னு. நல்லா நம்ம எப்படி இட்லிக்கு மாவாட்டுவோமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும். நான் இது ஒரு காலையில் 5 மணிக்கு அரைச்சிருக்கேன். 7:15 தோசை ஊற்றினேன். 2 மணி நேரம் ஊற்றினா போதும். இது ஒரு பவுலில் மாற்றி ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அரைச்ச மாவு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நான் இந்த தோசைக்கு தொட்டுக்க என்ன வச்சேன்னா உப்பு சாம்பார் தான் வச்சேன். என்னோட குழந்தைக்கு நான் என்ன ஒரு குழம்பு வச்சாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் பெப்பர் போட்டு தாங்க வைப்பேன். பெருங்காயம் சேர்த்தா வயிறு வலிக்காது, நல்லா செமிக்கும். அதுக்காக பெருங்காயம் போட்டு தாங்க வைப்பேன். இப்போ பாருங்கள், மாவு நல்லாவே புளிச்சிருச்சு. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தோசை ஊற்றி பாருங்கள், நல்லாவே வரும். பாருங்கள் எப்படி தோசை வந்திருக்குன்னு. நான் என்னோட சின்ன பொண்ணு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. என்னோட பெரிய பொண்ணு சாப்பிட்டதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.